ட்ரெயின் சரியாக 6 மணிக்கு ஸ்டேஷனை விட்டு கிளம்பிடுச்சுங்க. காலையில் அந்த லைட் வெளிச்சத்தில் கோயம்புத்தூர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ட்ரெயின் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகசின் ஒன்று கொடுத்தாங்க. இந்த மேகசின் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. இதை படித்து முடிச்சுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட்டை வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் ரயில்வே சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் தகவல்கள்லாம் இருந்தது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முன்னாடிலாம் 1 லிட்டர் பாட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 1/2 லிட்டர் பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆங்கில நாளிதழ் ஒன்று கொடுத்தாங்க. அடுத்ததாக டீக்கான விஷயங்கள்லாம் வந்தது. ஒரு ட்ரேல அழகாக வச்சு கொடுத்துருந்தாங்க. என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. அந்த பிஸ்கட் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டீ கூட சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கட் பாக்கெட், சுகர் இல்லாத ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. அதில் 2 பிஸ்கட்ஸ் இருந்தது, யுனிபிக்கோட இது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா டீ இன்ஸ்டன்ட் ரெடி மிக்ஸ். இதை அப்படியே சுடுதண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு கலக்கிறதுக்கு ஒரு குச்சி வேறு கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த 2 பிஸ்கட்டுங்க. டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்டர் வந்து சுடுதண்ணி வந்து நம்ம கொடுப்பார். சுடுதண்ணியில் நம்ம இன்ஸ்டன்ட் ரெடி மிக்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். டீ நல்லா தான் இருந்ததுங்க. 3/4 டம்ளர் தண்ணி தானே இருக்குது, பாதி கொட்டினா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாகவே போடணும். அங்கே அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் பவுடர் போட்டால் தான் டீ நல்லா இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. புதுசாக வந்தே பாரத்தில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். புக் பண்ணும் பொழுதே சாப்பாட்டுக்கும் சேர்த்து புக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து காலையில் போகிறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஆகும், மதியானம்னா லஞ்ச், அந்த மாதிரி நைட்னா டின்னர் இன்க்ளூட் ஆகும். ஒரு ₹150 மேக்ஸிமம் ₹250 வரைக்கும் நினைக்கிறேன். அது வந்து இருக்கும். நீங்கள் வந்து தயவுசெய்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா மற்ற ட்ரெயினில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் வழியே அதில் வாங்க முடியாது. கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ட்ரெயினுங்க. அதே மாதிரி இடையிலையும் வந்து விற்கவும் மாட்டாங்க. உள்ளே போய் உட்காந்திங்கன்னா உட்கார வேண்டியது அப்படியே. அதனால் ஃபுட்டு வந்து தயவுசெய்து வந்தே பாரத் ட்ரெயினில் போகும்பொழுது ஆர்டர் பண்ணிடுங்க. நாங்கள் அந்த தப்பை பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணலை. பட் அப்புறம் கேட்டோம், இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இருந்தால் மிச்சம் மீதி இருந்தால் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையாக தான் சொன்னாங்க. அதே மாதிரி இருந்தது. மீதம் இருந்தது தான் எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ₹150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸ் பேப்பரு, வாட்டர் பாட்டிலு, மேகசின் அதெல்லாம் இதில் அடங்காது. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ட்ரெயின் இப்போ வந்து திருப்பூருக்கு போயிருந்தது. ரொம்ப சீக்கிரமாக தான் போன மாதிரி. திருப்பூர்லேருந்து சேலத்தை நோக்கி போயிட்டு இருந்ததுங்க. ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து 127 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் ஸ்பீட் வந்து போச்சு. ஆவரேஜாக ஒரு 110லேருந்து ஒரு 115 கிலோமீட்டர் பெர் ஹவரை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கும் இப்போ மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுக்கும் வந்து வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் நிறுத்தக்கூடிய ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 3 ஸ்டேஷன் தான் மொத்தமாகவே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற இடத்துல நிப்பாட்டுறாங்க. மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கிறாங்க. அதுதான் மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வரும்போது 3:20க்கு சென்னையிலேருந்து 3:20க்கு கிளம்பக்கூடிய திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் வந்தோம். அது வந்தே பாரத் எந்த ஸ்பீடில் போகுமோ அதே ஸ்பீடில் தான் அந்த ட்ரெயினும் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சிக்னலுக்காக 2 இடத்துல ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லா ஸ்டேஷனும் நின்று வந்ததுனால நமக்கு வந்து ஜேர்னி டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மற்ற ட்ரெயின்ஸில், அவ்வளோதான். இப்போ வந்தே பாரத் ட்ரெயினில் காலையில் கோயம்புத்தூரில் 6 மணிக்கு கிளம்புறது சென்னைக்கு வந்து 11:50க்கு போயிடுது. ஒரு 6 மணி நேரம் கூட கிடையாது. அதே இது நான் சொன்ன அந்த ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 7.5 ஹவர்ஸ் ஆகுது. நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகும்போது மணி வந்து 11:15 ஆகி போச்சுங்க. ஸோ அதனால் அதுதான் அந்த சிக்னலில் நிற்கிறது ப்ளஸ் எல்லா ஸ்டேஷனும் நின்று போகிறது அப்படிங்கிறதுனால தான் மற்ற ட்ரெயினில் கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி வந்தே பாரத் ஒன்றும் ஸ்பெஷல் ஸ்பீட்லலாம் போகிறதில்ல. மற்ற ட்ரெயினில் என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் தான் வந்தே பாரத்தும் போகுது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களை கொஞ்சம் ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி உங்களை பயங்கரமாக கவனிக்கிறாங்க.
ஆயிப்போச்சு இன்னுமா சாப்பாடு குடுக்கலன்னு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நாங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது அ ட்ரெ சாப்பாடு சேர்த்து ஆர்டர் பண்ணல. அதனால எங்களுக்கு கடைசியா தான் கிடைச்சது. கொண்டு வந்து குடுத்தாங்க. பச்சை கலர்ல ஒரு ட்ரேயும், சிவப்பு கலர்ல ஒரு ட்ரேயும் குடுத்தாங்க. நான் நெனச்சேன் பச்சை கலர் ட்ரே இஸ் ஃபார் வெஜிடேரியன் அண்ட் சிவப்பு கலர் ட்ரே வந்து நான்வெஜ்ஜா இருக்குமோ அப்டின்னு நெனச்சேன். 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஆனா எங்களுக்கு வந்து ட்ரே மட்டும் தான் ரெட் கலரு. உள்ள இருந்தது 2மே வெஜ் தான். ஆனா 2 டிஃபரண்ட் மெனூஸ். வெஜிடேரியன்ல எனக்கு வந்திருந்த மெனு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, இட்லி, பொங்கல், கேசரி இருந்தது. அதோட சாம்பாரும், ஒரு சட்னியும் குடுத்துருந்தாங்க. சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடியாப்பம், அ அப்புறம் வடை 2 பேருக்குமே காமனா இருந்தது. அத சொல்லாம விட்டுட்டேன். சஞ்சய்க்கு வந்து இடியாப்பம், சர்க்கரை பொங்கலு, அப்புறம் வந்து கிச்சடி குடுத்துருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டீசென்ட்டாவே இருந்தது. இந்த இடியாப்பம் வெஜ் மெனுல வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு பதிலா குருமா குடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எல்லா டைனிங் டைம்ஸ்லயும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் அப்டின்னா என்ன வருதுன்னா, பிரெட் ஆம்லெட் வருது. நான் நோட் பண்ணி. ஸோ பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றவங்க அத சாப்பிடுங்க. சாப்பிடாதவங்க இந்த ஆப்ஷன்ஸ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்ததுங்க. ரூ. 150க்கு ஒர்த்தா அப்டின்னா ரூ. 150க்கு ஒர்த்து தான். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. நாங்க சாப்பிட்டு முடிக்கும்போது சேலம் வந்திருந்தது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கோமே, கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தோம். இந்த இடம் ரொம்பவே ரம்மியமாவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு இடையில பேஞ்ச பருவமழை காரணமாக ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருக்கும்போது இந்த அளவுக்கு இல்ல. காஞ்சு போய் தான் இருந்தது. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருந்தது. இன்னும் நெறைய கேப்சர் பண்ணியிருந்தோம். பட் லென்த்தா போகுது வீடியோ அப்படிங்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மனசே இல்லாம, கட் பண்ணாம உங்களுக்கு குடுத்துருக்கேன். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ஒரு கூல் ட்ரிங்க் குடுத்துருந்தாங்க. மேங்கோ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இதுவும் அந்த
பார்த்தீங்களா, இது வந்து இந்த வேகன் பர்ட்டிகுலர்லி கார்ஸ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேகன்ங்க. இதுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் ஜேர்னிலயே எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. ட்ரெயின் மட்டும் நின்னுச்சு, இல்ல 1/2 மணி நேரம் இறங்கி பாருங்க அப்டின்னாங்கன்னா, கண்டிப்பா நான் இறங்கி போயி ஒரு 4, 5 ஸ்டில்ஸா எடுத்துட்டு வந்திருப்பேன். ரொம்ப அழகா இருந்தது இந்த இடம்.
சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம் நம்ம ஆக்சுவலாக. எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட நம்ம வந்து போயிட்டுருந்தோம்.